கேரளா ஸ்டைல் வாழை மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முதல்ல ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி ரஃபாக சாப் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு 15 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்க போகிறோம். 5 ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வாழை மீனை இதில் சேர்த்துடலாம். இது கரெக்டாக ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும். அப்படின்னா நம்மளுடைய வாழை மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி